கிரியாசக்தி யோகாசக்தி 9 சக்தி 16 அம்சம் 64 பீடத்தில் வந்தவள் இந்த உமையோராகப்பட்டவள். ஆதியிலே பிறந்த நாள் ஆதிபராசக்தி. ஓம் என்ற ஒளியிலே ரீம் என்ற சத்தத்திலே மின்னல் கொடி வழியா வந்தவங்க தான் இந்த உமையவள். அம்மா எப்ப ஓம்னு வந்தாங்களோ மனிதனாக பிறந்த ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஓம்னு சொல்லணும். அப்பேற்பட்ட இந்த அம்மாளாகப்பட்டது பாரகலரை சேர்ந்த சமயபுரத்து மாரியம்மன் திருவிழாவை பெருவிழாவை கொண்டாடி ஊர் பொதுமக்கள் அனைவரும் கொண்டு அம்மாவுக்கு விமர்சனையா பூஜை நடந்தது. பூஜை முடித்து அதாவது இன்று ஓரிரவு ஒரு கேளிக்கையாக இருக்க வேண்டும், அம்பாளுடைய புகழை எடுத்து பரப்ப வேண்டும். அப்படி என்பதற்காக சேலம் மாவட்டம் பெத்தனாங்கிமலை வட்டம் ஸ்ரீ கொப்புகொண்ட பெருமாள் அங்காள் நம்ம நாடக சபா வாத்தியார் செந்தமிழ் சேரமன் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று இரு கரங்கள் கூப்பி வந்தனம் செய்கிறேன். நடத்திருக்கக்கூடிய நாடகம் என்னவென்றால் சிவபுராணத்தில் ஒரு பாகம். சிவனை பத்தி பெருமையா சொன்னா சிவபுராணம், சக்தியை பத்தி பெருமையா சொன்னா சக்தி புராணம், கிருஷ்ணனை பத்தி பெருமையா சொன்னா அதுதான் கருட புராணம் சொல்லலாம், கிருஷ்ண லீலைகள் சொல்லலாம். கருட புராணத்துல இருந்து கிருஷ்ணனுடைய வரலாறு தான் சொல்லுவாங்க, அதே போல கிருஷ்ண லீலைகள் சொல்லுவாங்க. அது போல இன்று நடத்தக்கூடிய நாடகம் சக்தி புராணத்தில் ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய, அதாவது ரேணுகை சம்காரம். ரேணுகை சம்காரம் உடல் மாறி பிறப்பு. தாய் குளம்லாம் தண்ணி பைப்புல சண்டை அடிச்சுக்கோங்க பாரு.
என்ன நினைச்சுக்கோங்க, ஏண்டிய நாடு மாதிரி, ஏண்டிய ஊரு மாதிரி, ஏண்டிய கரு மாதிரி, ஏண்டிய அப்படி சாடு மாதிரி அப்படின்னு திட்டிக்கிறாங்களே, இதெல்லாம் நீங்களா வாங்கிட்டு பட்டம் இல்ல. இந்த அம்மாவுக்கு பகவான் கொடுத்த பட்டம். இந்த அம்மாவுக்கு பகவான் கொடுத்த பட்டம். எப்படி பகவான் கொடுத்தாரு? நாடு விட்டு நாடு மாறி நாட்டு மக்களை காப்பதனால் நாடு மாறி, கருவிலே உருவானால் உருமாறி, கருமாறி உருமாறி சாடை அறிந்து குறி சொன்னபடினா சாடு மாறி, இதெல்லாம் இந்த அம்மா வாங்கின பட்டம். அது போல இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் ரேண்டகை சம்காரம் உடல் மாறி பிறப்பு என்று சொல்லக்கூடிய நாடகம் எங்கள் சிற்றறிவுக்கு எட்டியவாறு நாங்கள் நடத்த வந்திருக்கின்றோம். எங்களது நாடகத்தில் சகல குற்றங்கள் இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் போல் பாவித்து விடிய விடிய ஆதரவு கொடுக்குமாறு சபையில் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். எப்பா இந்த நாடகத்துல உள்கருத்து யாதுன்னு சொன்னா, நமது நாட்டிலே எத்தனையோ பெண்கள் கருப்பு கரசிக்காக வாழ்ந்து காட்டுகிறார்கள். கண்ணகி, வாசகி, பாஞ்சாலி, தமயந்தி, மண்டோதரி, சாவத்ரி, இது மாதிரி கருப்பு கரசிக்காக பெண்கள்லாம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். கழுத்துக்கே கத்தி வந்தாலும் உயிருக்கே சேதம் வந்தாலும் கற்பு மட்டும் அழியாத பாத்துக்கணும் ஒரு பெண்ணாகப்பட்டவள். ஒரு பெண்ணாகப்பட்டவள் எவ்வளாயிரம் கஷ்டம் வந்தாலும் ஒரு பெண்ணாகப்பட்டவள் கற்பழியாம பாத்துக்கணும். அதுக்கு உதாரணம் தான் இன்று நடத்தக்கூடிய நாடகம். கட்டிய கணவனை தவிர ஒருவனுடைய போய் கட்டி புடிச்சுக்கிட்டு அவன் கூட உல்லாசமா இருந்தா தான் இவ கருப்பை பறி கொடுத்தாங்கிறது கிடையாது. நம்ம வாசப்படியில உக்காந்துக்கிட்டு நம்ம புருஷனோட இவ ரொம்ப அழகா இருக்கிறாண்டி அப்படின்னு அவன் மனசுல நினைச்சாலே அவ கருப்பை அவங்கிட்ட பறி கொடுத்துட்டாலாம். நாம சொல்லப்பா புராணம் சொல்லுது. அந்த புராணம் தான் இன்னைக்கு நடத்த போறோம். நம்ம மனச்சோரமாகி விடுகிறாள். அதனால் இன்று நடத்தக்கூடிய நாடகம் ரேண்டக சம்மாரம். கட்டிய கணவனை தவிர கண்டவன் மீது ஆசைப்பட்டால் அவனுக்கு என்ன தண்டனை? அவளுடைய வாழ்க்கை எப்படி ஆகுது? அரசனை நம்பி புருஷனை கையை விட்டு அடுத்தது இவ வாழ்க்கை வீதி நிற்குது. இன்று நடத்தக்கூடிய நாடகம் இதிலே சகல குற்றம் இருந்தாலும் முதல் கதாநாயகனாய் தலைமை தாங்கி சபைக்கு வரக்கூடிய யார் என்று சொன்னா ஆகாய கதிரனாகப்பட்ட தன்னுடைய 27 மனைவிகளோடு அந்திரத்திலே உல்லாசமாக வருவது பழக்க வழக்கம். இன்றைய தினத்திலே மனைவிமாரை அழைக்க வேண்டும், உல்லாசமாக போக வேண்டும் என்று ஆகாய கதிரன் சபைக்கு வர போகிறார். அதற்கு முன்பதாக வாசல் காவல் காக்கக்கூடிய கட்டிகாரன் சபைக்கு தருவார்.